சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புதன்கிழமைக்கான அறிவியல் மாமேதை பதிவு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கு, உடல் பருமன் அதிகமாயிருச்சுன்னு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போய் அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. உடல் வலி, மூட்டு வலி, கை கால் வலின்னு பயங்கரமான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு மாநிலங்கள்கிட்ட நிலவுது. இதே மாதிரிதான் நம்மள மாதிரியே உடல் அமைப்பு, நம்ம என்னென்னலாம் நம்ம உடல்ல மாற்றங்கள் ஏற்படுதோ அதே மாற்றங்கள் தான் அன்றைய கால மனிதர்கள்ட்டையும் நடந்துச்சு. ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெரும்பாலும் இருந்தது கிடையாது. ஏன் இப்படி? நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சியில இன்னைக்கு நம்ம நிக்கிறோம். ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்கு நம்ம சுலபமா செஞ்சு முடிச்சுட்டு வேலையை சீக்கிரமா செய்யறதுக்கு தான் பார்க்கணுமே ஒழிய அதுல நம்ம உடலுக்கு என்ன நன்மைன்னு நம்ம பார்க்கறது கிடையாது. அதே மாதிரியே நம்ம வாகனங்களுக்கு போக்குவரத்துக்கு கூட பைக்கு, காருன்னு வசதியானதெல்லாம் நம்ம உருவாக்குனதுனால அது ஒரு விதத்துல நன்மை பயத்தாலும் நம்ம உடலுக்கும் அந்த நன்மை தரணும்ல. ஆனா அது தருதான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அது போக்குவரத்துக்கு மட்டும்தான் நன்மை தருது. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. இப்ப நான் சொல்ல போற ஒரு கண்டுபிடிப்பை பத்தி நான் சொன்னேன்னா, இந்த 2K கிட்ஸுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா அந்த 90s கிட்ஸுக்கு அதோட அருமை அப்பதான் தெரியும். என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மிதிவண்டி தாங்க. அதாவது சைக்கிள். இந்த சைக்கிள் இப்ப நிறைய பேர்கிட்ட இருந்தாலும் அதை காலையில ஒரு உடற்பயிற்சியா செய்யறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் இந்த சைக்கிளை வச்சுதான் எல்லா இடத்துக்கும் போய் எல்லா இடத்துலயும் அவங்களோட வேலைகளை ஒரு போக்குவரத்து வாகனமா சைக்கிளை செய்யறதுக்கு பயன்படுத்தினாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான இந்த சைக்கிளோட அருமை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொன்னேன். ஏன்னா பல பேர்கிட்ட அந்த காலத்துல இந்த காலத்துல இருக்க வசதி மாதிரி அந்த காலத்துல பல பேர்கிட்ட சைக்கிள் இருக்காது. ஆனா அதுல 50 பைசாவோ இல்ல வாடகைக்கு வாங்கி அந்த சைக்கிளை விடு விடுன்னு ஓட்டி, சைக்கிள் கொஞ்ச நேரம் தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சும் அந்த சைக்கிளை ஓட்டிட்டு அதுல வர அந்த காசை கொடுத்துட்டு அதுல ஒத்த பெடல் அது இதுன்னு அடிச்சு எப்படியாவது தத்தி முத்தி சைக்கிளை ஓட்டி அதுல அடையிற ஆனந்தம் அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட மிதிவண்டி அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தந்த இந்த மிதிவண்டிய யாராவது சொல்றாங்க நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்காம, இந்த மிதிவண்டியை கண்டுபிடிச்ச இவ்வளவு பேருக்கு மகிழ்ச்சியை தந்த ஒரு மனிதரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு அறிவியல் மாமேதை. மகிழ்ச்சி அப்படின்னா மகிழ்ச்சியை கொடுத்தாதான் அவன் உண்மையான மனிதன், அவன் தான் நல்ல மனிதன் சொல்லுவாங்க. இவ்வளவு பேருக்கு மகிழ்ச்சியை தந்த அந்த அறிவியல் மாமேதை வேற ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. அவர் ஒரு மரக்கட்டை, அதாவது ஒரு மரக்கட்டையெல்லாம் செய்வாங்கல்ல அதோட கொல்லரா இருந்திருக்காரு. அவர் இந்த மர வேலைகள்லாம் செய்யும் போது அப்ப ஒரு சாதாரணமான சைக்கிள் போன்ற ஒரு அமைப்பு, அதாவது ஒரு புதுவிதமான பொருள் அப்படின்னு நினைச்சு சைக்கிளை ஒரு மரத்தால செஞ்சாங்க. முழுக்க முழுக்க மரத்தால செஞ்ச அந்த சைக்கிளை பெடல்லாம் இல்ல கிடையாது, சர்க்கரை உருளாது, அது பாட்டுக்கு நிற்கும். கொஞ்ச நாள் கழிச்சு சர்க்கரை முருள்றாப்புல வச்சாங்க. இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா சர்க்கரை முருள்றாப்புல இருந்தாலும் அதை காலால தள்ளி தள்ளி போகணும். அதை தள்ளி போறதுக்குள்ள இன்னைக்கு நம்ம கிளம்பணும்னா அது நடக்கிறத விட ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த சைக்கிளை ஓட்டிட்டு போறது அந்த மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்துச்சு. அப்ப அந்த மரக்கொள்ளருக்கு சமுதாய உணர்வை பாருங்க. இப்படி இருந்தாதாங்க அறிவியல் மாமேதையெல்லாம் உணர்வாங்க போலங்க. நம்ம மக்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், நம்மளே ஒரு சைக்கிள் மாதிரி உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி மரத்தாலான சைக்கிளை எடுத்துட்டு அதுல இந்த லப்பர்ல டயரு அதெல்லாம் உருவாக்கி பார்த்ததுக்கு அப்புறமா உலோகத்தால செஞ்சா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும், உலோகத்தால செஞ்சா கொஞ்சம் வேகமா ஓடும் அப்படின்றதுக்காண்டி உலோகத்தால செய்யறாரு. உலோகத்தால இந்த ரப்பர் டயரு எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டு இது நம்ம காலால உந்தி செல்லா இதோட வெயிட்டு நம்ம தூக்கிட்டு செல்றாப்புல இருக்கும். அது பெரிய சுமையா தானே இருக்கும். அதனால இதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சைக்கிள் டயர் இருக்குல்ல, முன் டயரை பெருசாவும் பின் டயரை குட்டியாவும் செஞ்சு அந்த இடத்துல பெடல் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்சு அந்த பெடல் மூலமா சைக்கிளை ஓட்ட வச்சாரு. ஆனா நல்லா ஓட்டுச்சு. பெண்களோட பாதுகாப்பு கருதி ஒரு பெரிய டயரு சின்ன டயர்னு இருந்தா பெண்களுக்கு ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்றதுக்காண்டி 2ஐயும் சமமான டயரா மாத்தினாரு. இவங்களுக்கு இன்னும் பாதுகாப்பு அளிக்கிறதுக்காண்டி 4 டயர் சைக்கிள் தான் அந்த காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு அளிச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறமா இந்த சைக்கிளை கண்டுபிடிச்சு இவர் வெளியிட்டதுக்கு அப்புறமா உலகமே இந்த சைக்கிளை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொருத்தரும் அந்த சைக்கிளை ஓட்டும் போதும் அதை ஓட்டிட்டு போகும்போதும் அந்த ஒரு விஷயத்த ஈஸியா செஞ்சு முடிக்கிறத பார்த்து உலகமே மகிழ்ச்சி அடைஞ்சிச்சு. இவ்வளவு பெரிய பேரானந்தத்தை கொடுத்த இந்த அறிவியல் மாமேதை யாருன்னு தானே கேக்குறீங்க.
அவர் தாங்க ஹெர்ட்ஸ். இந்த ஹெர்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் அவருக்கு உள்ள வந்து ஒரு நிறைய பாதிப்பு எடுத்திருந்தாலும் அவரு சமுதாய நலத்தோடு இருந்ததுனால இன்ன வரைக்கும் உலக மக்களால போற்றப்படுறாரு. ஆனா என்னவோ தெரியல, அவர் கண்டுபிடிச்ச மிதிவண்டியோட பேரை நீங்க மறந்து போயிட்டோம். அப்ப அவரை மறந்துருப்போம்ல. அதனாலதான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகதான் இன்றைய பதிவு. அதனால ஹெர்ட்ஸை மறக்காதீங்க, மிதிவண்டியை ஓட்டி பழகுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சர்க்கரை நோய், உடல் பருமன் எந்த குறையுமே இல்லாம ஹாஸ்பிட்டல் செலவே இல்லாம வாழலாம். ஏன்னா பணம் இருந்தாதான் நம்மளால எதையும் செய்ய முடியும். செலவில்லாம வாழ்ந்தா அதுவே எவ்வளவு பெரிய நல்லது. நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதனால மிதிவண்டியை ஓட்டுங்க, மருத்துவ செலவை தவறுங்க என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திரவிராஜ். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். உங்கள் சிந்தனைகள் நான். நன்றி, வணக்கம்.